ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பாக்கட்டக்கஸ். இன்றைக்கி நான் என்ன கண்டென்ட் பண்ண போகிறேன்னா, நம்ம சைல்ட்ஹுட் ஃபேவரட்டான போபு பாய். என்ன ப்ரோ அனிமி கண்டென்ட்டாக போட்டிருந்தேன், இப்போ நான் கார்ட்டூன் கண்டென்ட்லாம் போடலான்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக போபு பாய்ன்றது ஒரு கார்ட்டூன் இல்லைங்க, ஒரு அனிமி தான். இந்த போபு பாய் அனிமேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ங்க. ஆக்சுவலாக இது வந்து எந்த அனிமேஷன் சேர்ந்ததுன்னா மலேசியன் அனிமேஷன். ப்ரோ மலேசியன் அனிமிலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு போபாய் மட்டும்தான் எனக்கு மலேசியன் அனிமின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் மலேசியன் அனிமி கேள்விப்பட்டது போபாபாய் மட்டும்தான். ஓகே, நம்ம டைரெக்டாக கதை களத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோ போபாபாய் பற்றி சொல்ல போனோம்னா, நரோட்டோக்கு எப்படி ரசிகனோ நம்ம ஹீரோக்கு ஆசம். எப்பயுமே அந்த அனிமி எபிசோட் முடியும் போது ஆசமாக இருக்கும்னு சொல்லி அவர் கட்டவரில் ஆட்டி ஆட்டி காமிப்பார். அதுக்காகவே அந்த அனிமி எபிசோடெலாம் பார்த்தேன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நான் அது கார்ட்டூன் தான் நினச்சிருந்தேன், பட் ஆனால் அனிமி. அப்புறம் நம்ம ஹீரோவை தவிர்த்து நம்ம கூட இருக்க 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தியா, சீசன் 1 மட்டும்தாங்க தரமாக செஞ்சுருந்தாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் காமிக்கும்போது ஓ இவன் அப்படி இவன் இப்படி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமாக நம்ம வில்லன் அடுடு, அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான ஃபேங்க்கு, ஷேடோ யூசர், அதெல்லாம் கொஞ்சம் மாசாக தாங்க இருந்துச்சு. அப்புறம் சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 இதோட தான் முடிஞ்சு நான் நினச்சேன். பட் ஆனால் மலேசியனில் சீசன் 3க்கு அப்புறம் சீசன் 4ன்னு ஒன்று வந்திருக்குங்க. சீசன் 4 வரதுக்கு முன்னாடி சீசன் 3க்கு அப்புறம் ஒரு பர்சிக்குள் மூவி வந்துச்சு. அந்த அனிமியை பார்த்தோன்னா அடே இந்த மாதிரிலாம் ஒரு அனிமி இருக்காடான்ற மாதிரிலாம் தோணுச்சுங்க. மூவி ஒன்னோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஓச்சோ போட் ஏன் பூமிக்கு வந்துச்சு, எதனால் வந்துச்சுன்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம போபோ பாய் வந்து இடத்த விட்டு நெக்ஸ்ட்டு கேலக்சியில் போய் சண்டை போட போகிறான்ற மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் கடைசி சீனில் ட்விஸ்ட்டு வச்சாங்க. மூவி 1ல் நம்ம ஹீரோவோட அப்பாவை பற்றி காமிக்கும்போது மாஸ் என்ட்ரிங்க. அப்புறம் மூவி 2 தரமாக இருந்துச்சு. போபோ பாய்க்கு 3 ஃபார்ம் தான் நம்ம பேஸ் ஃபார்ம் கேள்விப்பட்டோம். அடிஷ்னலாக 5 ஃபார்ம் வந்து சீசன் 3 வரைக்கும் காமிச்சாங்க. மூவி 2ல் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூசன் ஃபார்முன்னு காமிச்சு தரமாக செஞ்சு விட்டாங்க. அந்த ஃபார்ம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நெருப்பும் காற்றும் சேர்ந்த ஒரு ஃபியூஷன் ஃபார்ம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்மும் கம்பைன் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எர்த்தும் வாட்டரும் சேர்ந்த ஒரு ஃபார்ம் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி லைட்னிங் சோலார் சேர்ந்த ஒரு ஃபார்ம். அந்த மூவி 2ல் அந்த ஃபார்ம் தாங்க நம்ம கோகு வந்து டிராகன் பால் எப்படி ஃபார்ம் அட்டன் பண்ணாரோ அதே மாதிரி இந்த ஃபார்ம் இருக்குங்க. அப்புறம் மூவி 2ல் மூவி 3க்கான பரிசீக்குளும் வச்சாங்க. சரி, ஓகே. அந்த பர்சீக்வல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறான், இனிமேல் பார்க்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் முக்கியமாக நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் ஒரு பவர் இருக்குங்க. நம்ம ஹீரோக்கு எப்படி ஓச்சா போட்டோ அவரோட அப்பாவுக்கு மெக்கா போட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த மெக்கா போட்டோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மெக்கா போட் வந்து ஹியூமன்ஸோட அட்டாச் ஆகி ஹியூமன்ஸ்க்கு பவர் எக்ஸ்ட்ரா தருங்க. அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. சரிடா, மூவி 2வோட மொத்தமாக போபாய் முடிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் தாங்க நம்ம அப்பாவோட ஸ்டோரி லைன் கொண்டு வராங்க. இப்போ போபாய் சீசன் 1, சீசன் 2 வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி மெக்கா போட்டோன்னு ஒன்று வந்திருக்கு. அந்த மெக்கா போட்டோ என்னன்னா சிஎன்ல தமிழில் போட்டால் நான் பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன். சரி, மெக்கா போட்டோக்கும் போபோ பாய்க்கு சீரியஸுக்கும் என்னடா டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, போபோ பாய் வந்து ஸ்டோரி வந்து போபோவை பற்றி சொல்கிறது, மெக்கா பாட்ன்றது அவரோட போபாவையோட அப்பாவை பற்றி சொல்கிறது. அதான் அப்பாவோட ஸ்டோரி லைன் எப்படி போச்சுன்ற மாதிரி அவர் எப்படி பவர் அட்டன் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. சரி, அந்த மெக்காபோட்டோ சீரிஸ் முடிஞ்சிடும். மெக்காபோட்டோ மூவின்னு ஒன்று வந்துச்சுங்க. அதாவது மெக்காபோட்டோ சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மெக்காபோட்டோ மூவின்னு ஒன்று வந்துச்சு. எப்படி அந்த ரோபோ வந்து நம்ம ஹீரோவோட அப்பா கூட சேர்ந்து உலகத்தை காப்பாற்றுச்சுன்ற மாதிரி. கண்டிப்பாக அந்த படமும் பார்க்கணும். போபாய் 1, 2 இல்லைனாலும், அந்த அளவுக்கு இல்லைனாலும் இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது தான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு எப்படி ஓச்சோ போட் கிடச்சிதுன்னா, அவங்க அப்பா தான் ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணார் நம்ம போபோ பாய்க்கு. ஏன்னா அந்த போபோ பாயோட ஓச்சோ போட் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வயசில் டேப்பில் வந்து உனக்கு இந்த ரோபோட்டில் எந்த ரோபோட் வேணும் அப்படின்னு வந்து கேட்டார். எனக்கு வந்து இந்த எல்லோ கலரில் இருக்க ரோபோட் தான்ப்பா வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கினதுனால தான் அந்த ஓச்சோ போட் வந்து நம்ம ஹீரோ கூட வந்து சேரும். ஆக்சுவலாக இது வரைக்கும் தான் ஸ்டோரி லைன் மொத்தமாக முடிச்சிருக்காங்க. அப்புறம் சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 போபோ பாய் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறமும் சீசன் வந்திருக்கு. போபோ பாய் கேலக்ஸி, போபோ பாய் ஹெல்டர், போபோ பாய் வஜ்ரான்னு சொல்லி. போபோ பாய் வஜ்ரா அப்படின்றது வந்து இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. வஜ்ரா பற்றி சொல்லப்போனால் இது வரைக்கும் நான் 7 எபிசோடு வந்திருக்கு. இன்னும் ஆன்கோயிங் எபிசோட் மொத்தமாக 24ஓட முடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கன்னா, ஆக்சுவலாக எங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டே யூடியூப் சேனல்லே இருக்குங்க. மான்ஸ்டான்ற சேனல். அந்த சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் அந்த சேனல் செக் பண்ணுங்கள். போபாய் ஃபுல் அப்டேட் அவங்க கிட்ட தான் இருக்கும்.
எந்த மாதிரி அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இந்த கேரக்டருக்குலாம் யார் வாய்ஸ் குடுத்தது, நெக்ஸ்ட் சீசன் எப்போ வரும், நெக்ஸ்ட் மூவி எப்போ வரும் அப்டேட்லாம் இவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மாங்கா கிரியேஷனும் பண்றாங்க. போபோ பாய்க்கு தனி மாங்கா பேஜும் இதில இருக்கு. இந்த மாங்கா எத பத்தி அப்டேட்னா, நெக்ஸ்ட் எபிசோட் எப்படிலாம் இருக்கும்னு இந்த மாங்கா பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த சேனலோட மெயின் கோலே முடிஞ்ச அளவுக்கு போபோ அனிமேஷன பிரபலப்படுத்தணும்னு தான். இந்தோனேஷியா, மலேசியால தாங்க இத பத்தி அதிகமா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு மூவி 2, மூவி 3 அதாவது மூவி 3னா ஓச்சோபாட் அதான் அவங்க அப்பாவுக்கு எப்படி அந்த பவர் வந்துச்சு, போபாயோட அப்பாவுக்கும் அந்த மெக்காபாட்டுக்கும் எப்படி ரிலேஷன் வந்துச்சுன்ற மாரி காமிச்சிருப்பாங்க. அந்த மூவியும் இன்னும் தமிழ் டப் பண்ணல. மூவி 2, மூவி 3 மட்டும் தமிழ் டப் பண்ணல. மூவி 1 மட்டும் தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த அனிமே நான் வந்து ஃபைட்டுக்காக தான் பார்த்தேன். பட்டு நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து மூவி 4 வந்து 2026ல வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்துக்கு நான் வெயிட்டிங். அப்புறம் மூவி 4ஓட அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனிமேஷன்லாம் நீங்க நெனைக்காத குவாலிட்டில தருவோம். ப்ளஸ் ஃபைட் சீன்லாம் நீங்க எதிர்பார்க்காத மாரி தரமா செஞ்சு விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே இந்த மூவி 4க்கு நான் வெயிட்டிங்க. அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க செக் பண்ணணும்னா, மாஸ்டர் சேனல் யூடியூப்லயே இருக்கு. அங்கேயே போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். நான் கார்ட்டூன்னு நெனச்சேன் அனிமி. அ ச்சே! கார்ட்டூன்னு தாங்க நெனச்சேன். இதுவும் ஒரு அனிமேவா? அப்போ சோட்டா பீமு, அப்ப பென்டெனு அதெல்லாம் அனிமேவா? எனக்கே டவுட்டா இருக்குங்க. சரி, ஓகே காய்ஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் போகோ பாய் பிடிக்குமோ, மறக்காம கமெண்ட்ல போய் ஆசாம்னு டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் காய்ஸ்.